வேற லெவல்ல இருக்கு. நேத்து நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு வந்தேன். படம் வந்து ஏதோ கேன்சல் ஆயிடுச்சு. இல்ல எப்பவுமே ஒரு படம் ஒரு படமும் ஒரு லெசன் மாதிரி தான். பட் இந்த படம் கமர்ஷியல், மாஸ், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே படத்துல இருக்கு. தனுஷ் சாரோட அசுரன், ராயன்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு இதுக்குமோ அந்த மாதிரி சூப்பரா இருக்கு படம். படத்துல எந்த குறையுமே இல்லைங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ட்விஸ்ட், படம் வெறித்தனமா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க. இது படம் வந்து உண்மையா ஒரு மாஸ் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. அதை விட அதுக்கு ஈக்குவல் இதுல பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் வந்து உண்மையா ஒரு பெரிய இந்த படத்துக்கு வந்து ஒரு ஓஜி சம்பவம் தான் சொல்லணும். இதுலயே வந்து எல்லா வில்லனும் வந்து எல்லாமே இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. பட் இந்த படம் சூப்பரா இருக்குங்க. சான்ஸே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் இருக்கும். விக்ரம் சார் கன் எடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாரு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கேஜிஎஃப் என்னென்னவோ சொல்லுவாங்க பத்தில, அந்த படத்துல கூட இது மாதிரி ஒரு மாஸ் இல்ல. தயவு செய்து வந்து பாருங்க. ஏன்னா விக்ரம் சார் என்ன வந்து பண்ணாலுமே வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து பார்க்க மாட்டாங்க. போயிட்டு இப்ப பாலகிருஷ்ணா படத்தை பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்து. அதுல வர மாஸ் இப்படி இருக்கு அப்படின்னு. தயவு செய்து விக்ரம் சாருக்காக ஒரு வாட்டி இந்த படம் வாங்க. விக்ரம் சார் படத்துல பெருசா மாஸ் இருக்காது, என்டர்டைன்மெண்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த படம் உண்மையாவே சூப்பர் படங்க. வேற லெவல்ல இருக்கு படம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஓவர் நைட்ல படம் முடியிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் சூப்பரா இருந்தது ப்ரோ. அல்டிமேட்டா எடுத்திருந்தாங்க. விக்ரம் எஸ்ஜே படம் வந்தது எஸ்ஜே சூர்யாவுக்கு தான் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது ப்ரோ. எனக்கு மெயினா ஹீரோ வில்லன் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அவங்களோட ஃபைட்டும் சரி, அவங்க கதை எடுத்துட்டு போன விதம் சரி, எல்லாமே ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா ஒரு ஆர்டினரி லைஃப்ல போற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டே செகண்ட் பார்ட் இது எடுத்திருக்காங்கல்ல, புதுசா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். வீக்கெண்ட்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஃபேனெல்லாம் இல்லை, நியூட்ரல். யார் ஃபேனும் இல்லை, ஆனால் படம் பிடிச்சிருக்கு. விக்ரம் சார் சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. படம் நல்லா இருக்கு. பிஜிஎம் தெருக்கி விட்டுருக்காரு ஜிவி பிரகாஷ். பிஜிஎம் வேற லெவல். ரெண்டாம் பாகம் வந்து எல்லாரையும் முடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் பாகம் அவங்க எப்படி இருந்தாங்கன்றத பொறுத்து இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு. விக்ரம் சார் தான் படமே, வேற என்ன. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜிவி தான் பெரிய பலமே படத்துக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிவியோட இதாக அப்பப்போ எஸ்ஏ சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் எல்லாமே சுராஜ், அப்புறம் வந்து அந்த ஒரு தெலுங்கு ஆக்டர் அவரும் நல்லா